Day 14. இருபத்தி ஒன்று இன்னொரு செட் எடுப்போம். ரெண்டாவது செட்டு பத்துக்கே முக்குது. சரி, இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு போகணும். உடனே பண்ணுவாங்க. மூணாவது செட் எடுக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு. அம்மா 12க்கே முக்குதுங்க. ஓகே, 22, 10, 32, 12, 44. நேற்று 46 எடுத்தோமோ. சரி, ஓகே, நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஏன்? அதாவது அதுக்கு எது முக்கியம்? திரும்ப 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 லட்சம் தடவை சொல்லிட்டேன், கோடி தடவை கூட சொல்கிறேன். மன நிறைவான வாழ்க்கை. ஏன்னா இங்கே எல்லாருமே உழைக்கிறாங்க, எல்லாருமே 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆகணும். எல்லாருக்குமே குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, எல்லாமே. ஆனால் நம்ம இப்போ எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம்? பணம் பணம் பணம்னு. என்னோடய கேள்வி உடனே ஒன்று தான். ஒரு நியூஸ் 45 பேர் இறந்துருக்காங்கன்னு போட்டிருக்க நியூஸில் சிரிக்க என்னடா இருக்குது உங்களுக்கு? எனக்கு புரியலை. அப்போ ஏன்னா ஒரு பாட் இருக்குன்னு வச்சோங்களேன், அதுக்கு இப்படி ஒரு இரங்கல் செய்தியில் சிரிக்கணும் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ண மாட்டாங்க. எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும், ஆத்தரைஸ்டு எந்த சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தாலும். அப்போ இத்தனை பேர் சிரிச்சிருக்கீங்களே ஒவ்வொரு நியூஸ்லேயும். அப்போ நீங்கள் எல்லாம் ஒருவேளை ஒரு பாட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை, மனுஷனாக தான் இருப்பீங்க. அப்போ உங்கள் குடும்பத்துலலாம் நீங்கள் எப்படி? எனக்கு புரியலை. பட் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் போய் டாக்டரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது, குறிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. ஏன்னா அந்த சொசைட்டி அப்படின்னு வரும்போது நீங்களாம் முகத்தை காட்ட மாட்டீங்க. ஸோ முகத்தை காட்டாமல் தான் எல்லாம் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் தைரியம் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சிரிக்க தான் செய்வீங்க. என்ன உங்களால் சொசைட்டிக்கு சோசியல் மீடியாவுக்கு எந்த பாதிப்பு வராது. எல்லாம் கடந்து போயிடுவாங்க, ஏதோ லூஸு மென்டலு வைத்தியக்காரங்க அப்படின்னு. ஆனால் நான் ஃபீல் பண்ணுறது உங்கள் குடும்பத்தை நினச்சி தான். இப்போ உங்களை எது சிரிக்க வைக்கிது? அப்போ உங்கள் குடும்பத்துலேயே இந்த மாதிரி நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு யோசிக்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னால் கேட்க போகிறீங்க? கேட்க மாட்டீங்க. பெரியார் சொல்லியே கேட்காதவங்க, விவேக் சொல்லி கேட்காதவங்க, எவ்வளவோ மகான்கள் சொல்லி கேட்காதவங்க நான் சொல்லியே கேட்க போகிறீங்க. பட் ஆனால் நான் உங்கள் குடும்பத்துக்காக, என்னதான் நீங்கள் சிரிச்சிருந்தாலும் உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பங்களுக்காக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களும் அதே மாதிரி தான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 வேளை சாப்பிட்ணும், குழந்தைங்க இருந்தால் படிக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ அதான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், மனநிறைவாக வாழணும். ஸோ அந்த ஒரு மனநிறைவாக வாழணும்னா ஒரு செய்தி எதுக்கு வருது, ஏன் வருது, அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா செய்திக்கு ஏற்ற மாதிரி தான் கேப்ஷன் கொடுக்கணும். அந்த செய்தியில் ஆழ்ந்தருங்கள்னா நம்மளும் ஆழ்ந்தருங்கள் தான் சொல்லணும், சிரிக்கக்கூடாது. ஸோ சிரிக்கிறவங்க கிட்டத்தட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் நல்லா டாக்டரை பார்க்குறது நல்லது. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இதோட. உண்மையிலேயே 45 பேர் இறந்துருக்காங்க. அந்த குடும்பங்களோட நிலைமையை நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சீரியஸ்லி அவங்கெல்லாம் அதான் அவங்களோட குடும்பங்கள், உறவுகள் எல்லாமே மன தைரியத்தோடு இருக்கணும். அந்த ஆன்மாக்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். இதாங்க சொல்ல தோணுச்சு. சிரிக்காதீங்கண்ணா. எங்கே சிரிக்கணுமோ, சந்தோஷமாக எங்கே சிரிக்கணுமோ அங்கே சிரிங்க. எங்கே சிரிக்கக்கூடாதோ அவங்கெல்லாம் சிரிக்காதீங்க ப்ளீஸ். ஒரு தாழ்மையான வேண்டுகோள் உங்கள் குடும்பத்துக்காக தான். ஏன்னா நான் இது ஒரு கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு இது லைக்ஸ் வியூஸ் ஃபைட் நான் போயிடுவேன், அடுத்த வீடியோ வேறு போடுவேன். பட் உங்கள் குடும்பம் யோசிச்சு பாருங்கப்பா. பணம் காசுனால எப்போ வேணால் வரும் போகும். உழைச்சா இங்கே தூக்கி இருக்க 1000 பேர் இருக்காங்க. நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு கூலி தரகு கடவுள் மாதிரி நிறைய பேர் நல்ல மனுஷங்க இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய். சிம்பிளாக சொல்கிறேன், அன்பை விதைப்போம், பேரன்பையை அறுவடை செய்வோம். நன்றி. பாய்.
टाइगर का हुक्म।